கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல், வெடிவிபத்தில் மாலுமி பலி. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை. அனுர இரு கரம் கூப்பி கும்பிட்டு கேட்டு விட்டேன். ரவிகரன் எம்பி ஆதங்கம். தீவிரமடையும் டெங்கு பரவல், 81,000க்கு அதிகமானோர் பாதிப்பு. குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்ற நிறுவனத்துக்கு 10 லட்சம் அபராதம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான பணி ஆரம்பம். நீதி அமைச்சர் அறிவிப்பு. லஞ்சம் வாங்கும் சமாதான நீதிவான்கள், பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் நீடிப்பு, சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் நாமல் வலியுறுத்து. அரசிடம் 7 கோரிக்கைகள், வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். திருமலையில் உண்ணாவிரத போராட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். கஸ்பியன் கடலில் ஈரானுடன் தொடர்புடைய வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மாலுமியொருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான கப்பல் மீது நடத்தப்பட நடவடிக்கைகள் ஆக்கிரமிப்பு செயல் என்றும் பகைமையான மற்றும் குற்றவியல் தாக்குதல் என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் தெஹ்ரானில் உள்ள உக்ரைன் தூதரகத்தின் பொறுப்பாளரை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அழைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் தாக்குதல்களை நடத்துவதற்கும் ஈரானுக்கு ஏதுவாக ரஷ்யா தனது செயற்கைக்கோள் கண்காணிப்பு தரவுகளை அந்த நாட்டுக்கு வழங்கி வருவதாக கீவ் கவனித்திருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடலில் ரஷ்யா போர்க்கப்பல் ஒன்றையும் ஈரானுடன் தொடர்புடைய ராணுவ சரக்குகளை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்ட கப்பல்களையும் உக்ரைன் படைகள் தாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை இரு கைகூப்பி கும்பிட்டு கேட்டுவிட்டேன். இனி எவ்வாறு கேட்பது என தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் நடைபெற்ற சிறை கைதிகள் படுகொலை பொது நாள் நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் மார்கழி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையர் தினம் கொண்டாடுவதற்காக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 4 பேரை கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி செயலகம் அழைத்திருந்தார். குறித்த கலந்துரையாடல் வேறாக இருந்தாலும் ஜனாதிபதியை சந்தித்த போது இரு கரம் கூப்பி கேட்டேன், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள், அதிலும் இலங்கையர் தினத்தில் விடுதலை செய்தால் சந்தோஷமடைவோம் என அவர் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பேசியிருக்கின்றனர். தற்போது சிறையில் 10 தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களின் விவரம் அடங்கிய கோவையை குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பு என்னிடமும் தந்துள்ளார்கள் என்னால் முயன்றவரை கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியுடன் பேசி இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 81,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதோடு 61 பேர் உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த மாதம் நேற்று வரையிலான தரவுகளின்படி மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளிகள் பதிவாகியும் இருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மாவட்ட ரீதியில் கம்பஹா மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியும் இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதா பகுதியாக காணப்படுகின்றது. மேலும் மாத்தறை, கண்டி, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இந்த மாதத்தில் மட்டும் 26,000க்கும் மேற்பட்ட பாதிப்புக்குள்ளானவர்கள் காணப்படுகின்றனர். அத்துடன் நள்ளிரவு நிலவரப்படியான சராசரி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 2,300 தாண்டியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் டெங்கு பெருகும் இடங்களை அழித்து சூழலை சுத்தமாக வைத்திருப்பதில் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாது பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எல்லைப்பகுதியில் குடிநீர் போத்தல்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சுற்றுலா நிறுவனம் ஒன்றுக்கு 1 மில்லியன்
ரூபா அபராதம் விதித்து பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையத்தின் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த நிறுவனம் குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைய சட்டத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மீறியதாக கூறி சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு கடந்த 22ஆம் தேதி பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்துக்கு ₹1 மில்லியன் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் நீடிப்பது தொடர்பாக அமைச்சரவை அறிக்கையை தயாரிக்குமாறு அறிவுறுத்தல்கள் கிடைத்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதற்கமைய அது தொடர்பான அமைச்சரவை அறிக்கையை தெரிவிப்பதற்கு தேவையான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதித்துறை சீர்திருத்தங்கள் குறித்து பேசிய நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார பொதுவாக நீதிமன்றங்களில் வழக்குகள் கணிசமான காலம் இழுத்தறிவழி செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இதற்கான காரணங்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்யும் அதே வேளையில் நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டிய அவசியமும் உள்ளது. புதிய நீதிபதிகளை நியமிக்க அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதே நேரம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்க வேண்டுமென்ற கோரிக்கை நீதித்துறை தளத்திலிருந்தே எழுந்தும் இருக்கின்றது. முன்னதாக உயர் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அவர்களின் ஓய்வு பெறும் வயது வரம்பு அதிகரிக்கப்படவில்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டால் அது குறித்து விரைவாக விவாதிக்க தயாராக இருப்பதாக அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நுவரெலியா பிரதான நகரில் உள்ள சமாதான நீதவான் சிலர் சத்திய கடதாசி மற்றும் ஆவணங்களை உறுதிப்படுத்தி மேற்கொள்வதற்காக வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களுக்கு சேவையாற்றும் நோக்குடன் சமூகத்தில் உள்ள கௌரவமான பிரஜைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய சமாதான நீதவான் பதவிகள் இன்று அரசியல் மயப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்படும் பிரமாண பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் உட்பட பிற சான்றுகளையும் சான்றிதழ் மற்றும் அங்கீகரித்தலூடாக பொதுமக்களுக்கு இலவசமாக சேவைகளை பணிகளையும் வழங்கும் நோக்குடன் நீதி அமைச்சரால் சமாதான நீதவான்கள் நியமிக்கப்படுகின்றனர். தேசிய நலன்களுக்காகவும் சமூக மேம்பாட்டுக்கு பங்காற்ற வேண்டியதற்கு மாத்திரமாக வழங்கப்பட வேண்டிய இந்த உயர் பதவி என்றும் பிரதேச அரசியல்வாதிகள் மற்றும் கட்சி அமைப்பினர்கள் கையில் காணப்படுகின்றது. அத்துடன் இவர்கள் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் இடம்பெறும் சத்திய பிரமாணத்தின் போது உறுதி அளிக்கின்றனர். எனினும் மேற்படி அனைத்து சட்டத்திட்டங்கள் மற்றும் உறுதிமொழிகள் அனைத்தும் மீறும் வகையில் சமாதான நீதிவான்கள் செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். தோட்டப்புறங்களில் அல்லது தூர இடங்களிலிருந்து வரும் மக்களின் பிரச்சினைகளையும் மன நிலைகளையும் நன்கு அறிந்து வைத்துள்ள சமாதான நீதிவான்கள் விண்ணப்ப படிவங்கள் நிரப்பிக் கொடுத்து ஆவணங்களை அத்தாட்சிப்படுத்தும் கையொப்பங்களை இட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை மக்களிடம் சுரண்டும் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறு நுவரெலியா பிரதேச நகரில் செயற்படும் சமாதான நீதவான்களுக்கு நீதி அமைச்சு சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்து அவர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முற்பட்டால் அது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு ஜாயல பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஏனைய முக்கிய பிரச்சினைகளை மூடி மறைத்துவிட்டு அரசாங்கம் நீதித்துறை மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் தேவைக்காக பயன்படுத்த முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்து அவர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காக அரசாங்கம் அரசியலமைப்பை திருத்தத்தை கொண்டு வர முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதன் பின்னணியில் அரசியல் நோக்கம் இருப்பதாக கூறிய அவர் இது தொடர்பில் பொதுநலவாய சட்டத்தணிகள் சங்கம், ஆசிய சட்டத்தணிகள் சங்கம் மற்றும் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் உள்ளிட்ட சட்டத்துறை அமைப்புகள் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிபதிகளின்
பதவிக்கால நீடிப்பு தொடர்பான சட்டமூலத்தை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடும் போது நீதிபதிகளே தங்களது சொந்த பதவிக்காலம் தொடர்பில் தீர்ப்பளிக்க வேண்டிய சங்கடமான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே அரசாங்கம் உண்மையிலே சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்ட விரும்பினால் இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான இறுதி முடிவை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என நாம் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பில் மக்கள் இந்த திருத்தத்தை அங்கீகரித்தால் அதனை ஏற்றுக்கொள்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் இறுதி தீர்மானத்தை மக்களை எடுக்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்ற கேள்வியை முன்வைத்து திருகோணமலை சிவன் கோயிலடிக்கு முன்னால் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. திருகோணமலை மக்கள் சமூக செயற்பாட்டாளர் உண்ணாவிரத வேந்தனால் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்திடம் 7 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து அவற்றுக்கு தீர்வு பெற்றுத்தருமாறு வலியுறுத்திய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட வெடிமருந்துகள் மற்றும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மீன்பிடியை தடுத்தல், அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் 500க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அது தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெற்று வருவதாக குற்றம் சாட்டியவர்கள் விசாரணைகள் துரிதப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றும் நாட்டின் அனைத்து பிரதேசங்களையும் போதைப்பொருள் அற்ற பகுதிகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இந்த போராட்டத்தில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரான் வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல், வெடிவிபத்தில் மாலுமி பலி. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, அனுர இரு கரம் கூப்பி கும்பிட்டு கேட்டு விட்டேன். ரவிகரன் எம்பி ஆதங்கம். தீவிரமடையும் டெங்கு பரவல், 81,000க்கு அதிகமானோர் பாதிப்பு. குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்ற நிறுவனத்துக்கு 10 லட்சம் அபராதம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான பணி ஆரம்பம், நீதி அமைச்சர் அறிவிப்பு. லஞ்சம் வாங்கும் சமாதான நீதிவான்கள், பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் நீடிப்பு, சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் நாமல் வலியுறுத்து. அரசிடம் 7 கோரிக்கைகள், வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். திருமலையில் உண்ணாவிரத போராட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.